நீங்கள் அந்த இலங்கையிலே இருந்த மண்ணிலே அந்த மொழியை கற்றிருக்க வேண்டும், தவறிவிட்டீர்கள். ஆனால் இப்போது கற்பது சந்தோஷமாக உள்ளது. ஓகே, நன்றி, வணக்கம், தொடருங்கள். நன்றி, வணக்கம். சில தகவல்களை, முக்கியமான தகவல்களை தந்திருக்கின்றேன். அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இருந்தான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமையா இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடிக்கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த 4 நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 23/10/2025 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொகுப்போடு தாமலர் கணியை காத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தயவு செய்து பாடல்கள் இல்லாமல் என்று சிந்தனையில் சொல்லுங்கள். 8:45 பயிற்சிக்குள் சென்று பின்பு 9 மணிக்கு சரியாக நாங்கள் ஆங்கிலம் கற்போம். திரு டாக்டர் ஜெயரட்டம் அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. அவருக்கான நேரத்தை கொடுத்துவிட்டு பின்பு நாங்கள் பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து 10:30 கவிதை நேரம். பகுதி 1 இரா விஜயகோரி அவர்கள், தொடர்ந்து சிவதர்சனி ராகவன் அவர்கள். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் வாணி. சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர்கள் மாண்பு போற்றும் மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்பத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பேறு பெற்றவர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதா சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாள் நச்சிந்தனையை நெறிப்படுத்தும் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் அவர்களே, நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், உற்சாகத்துடன். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1926, பொதுக்காலம் 29ஆம் வாரம், இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை கப்பைத்திரானோ நகர் புனித ஜோன் அருள் பணியாளர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மிறைவனை நாம் பாடுவோம். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 49 53 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன், இப்போதே அது பற்றி எறிய வேண்டும் என்று எவ்வளவோ விரும்புகின்றேன். நான் பெற வேண்டிய ஞான ஸ்நானம் ஒன்றொண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாக இருக்கின்றேன். நான் மண்ணுலகிற்கு சமாதானத்தை அளிக்க வந்தேன் என்றா எண்ணுகின்றீர்கள்? இல்லை, பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராகவும் 2 மூவருக்கு எதிராகவும் பிரிந்திருப்பர். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் எதிராக பிரிக்கப்படுவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே. உங்களுக்கு அமைதி உரித்ததாக என்று யோவான் நற்செய்தியிலே 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொன்னவர் பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுவதில் நம்மில் பலருக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் இங்கே இயேசு அமைதி என்று சொல்லுவது சமரசத்தினால் வரும் அமைதியே அன்றி, உண்மையான அன்பிலிருந்தும் ஒற்றுமையிலிருந்தும் புறப்படக்கூடிய அமைதியை குறித்தல்ல. இன்று பல இடங்களில், இன்னும் சிறப்பாக பல குடும்பங்களில் நிலவுவது சமரச அமைதியே அன்றி உண்மையான அன்பின் அமைதி அல்ல. சமரச அமைதி போலித்தனமானது, நீதியை அடிப்படையாக கொண்டிராதது. நம் வாழ்விலிருந்து இது தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி
நமது ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். இயேசு துன்புறும் மெசியாவாக தன்னை அடையாளம் காட்டுகின்றார். சிலுவை மரணம் அவர் கண்முன் நிகழாடுகிறது. துன்பம், துயரம், வேதனை, மரணம் என்னும் நெருக்கடி நிறைந்த வாழ்க்கை போராட்டத்தில் தான் முழுவதுமாக மூழ்கி திருமுழுக்கு பெற வேண்டும் என்கின்றார் இயேசு. பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தேன் என்கின்றார் மத்தேயு சுவிசேஷம் 20:28. தீமூட்டுதல் மற்றும் நெருப்பு தண்டனை தீர்ப்பின் நாளை குறிக்கின்றது. இறுதி தீர்ப்பு நாளின் போது யூதர் புற இனத்தார் என்னும் கட்டமைப்பில் அல்ல, மாறாக நன்மை செய்தோர் தீன்மை செய்தோர் என்னும் கட்டமைப்பிலேயே தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்றார் இயேசு. இத்தகைய இயேசுவை பின்பற்றுபவர் தன் குடும்பத்தை விட, தன் உறவுகளை விட, தன் கற்றதை விட இயேசுவை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை நமது ஆண்டவராகிய இயேசுவின் முதல் தரமான கோரிக்கையும் ஆகும். ஆகவே கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன் என்கின்றார் புனித பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே. திருத்தூதர் பவுல் கிறிஸ்துவின் சாரம் என்பது கிறிஸ்துவுக்கு மட்டுமே பற்றியுடன் வாழ்தல் என்பதை இந்த கருத்தின் மூலமாக நமக்கு அறிய தருகின்றார். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த எனது பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கையை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதத்தில் நன்றி, வணக்கம். நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ஜானடேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர்களுக்கும் அனைத்து பாமுகர்களும் இதுங்க இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குடிக்கொண்டு நான் சுமந்து ஜானடே. இன்று பொதுக்காலத்தின் 29ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய நாளில் உலக மக்களுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சமுதாயத்துக்காகவும் வருங்காலத்தின் பிள்ளைகளின் உடல் நலத்துக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் தினமும் முறைவிடுதல் செய்வோம். கிறிஸ்தவ நற்சிந்தனையின் அது ஆக்கம் 9038. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசுவின் வழி தனி வழி, கல்வாரி வழி, பற்றியெரியும் அன்பு வழி, அது எல்லோரையும் தன்பால் ஈர்த்துக்கொள்ளும் சிலுவை வழி, துன்பத்தின் வழியே இன்பத்தையும் சோதனைகள் வழியே சாதனைகளையும் உருவாக்கும் வழி, வேற்றுமையில் ஒற்றுமையையும் பிளவு மனப்பான்மைகளில் சமத்துவத்தையும் பிரிவினைகளில் சகிப்புத்தன்மையும் பண்பற்ற எண்ணங்கள் மனித நேயத்தையும் மூட நம்பிக்கையில் இறை நம்பிக்கையையும் காட்டும் தனிப்பெரும் சிறந்த வழி. இதுவே மண்ணுலர் மீட்புக்கு ஆணிவேராக அடித்தளமாக அமைந்ததும் என்று கூறுகின்றார் தூய பவுல் அடிகளார். நம்மீது கொண்ட பேரன்பின் காரணமாக இயேசு கல்வாரியில் மூட்டிய அந்த சிலுவை தீ தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று கூறி தன்னையே நமக்காக அர்ப்பணிக்கமாக்கிய இந்த அன்பு தீ அநீதிக்கு எதிரான தீ, சமய மொழி சாதி அடிமைத்தனத்துக்கு எதிரான தீ, மூட நம்பிக்கைகளை சாடுகின்ற தீ, சமத்துவ சகோதரத்துவத்தை காட்டுகின்ற தீ. இந்த தீ மோய்சனுக்கு காட்சியந்த கடவுளின் சின்னம், இறுதி தீர்ப்பின் சின்னம், அச்சிப்பின் சின்னம், தூய ஆவியின் சின்னம். இந்த புனிதமான இயேசுவின் நிறையரசு தீ நமது உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றதா? அன்பு தீயை அலமலாக மூட்ட முடியுமா? உண்மை தீயை உணரச் செய்ய இயலுமா? நீதி தீயை நிலநாட்ட முயற்சிக்கின்றோமா? இயேசுவின் வழி நம் வழியாகட்டும். அவர் மூட்டிய வழி இறையரசு தீ நம்முள் பெறவட்டும். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பாமோன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தலைவரே, இன்று திருப்பாடல் 87 இறைவசனம் 12. என் தலைவரே, என் கடவுளே,
என் முழு இதயத்தோடு உம்மை புகழுவேன். என்றென்றும் உமது பேருக்கு மாட்சி அளிப்பேன். ஏனெனில் என் மீது காட்டிய அன்பு பெரிது. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். அழகான ஒரு வசனம். இன்று நாம் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இறைவன் நம்மீது அன்பு காட்டுபவராக இருக்கின்றார். எப்பொழுதும் நம்மை அன்பு செய்பவராக இருக்கின்றார். தாயின் கருவில் வரும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் என்று இறைவன் கூறுகின்றார். நிச்சயமாக நம்மை படைத்த இறைவன், இந்த உலகத்தை படைக்க காரணமாக இருந்த முழுது தலைவர் இறைவன். அவர் எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்திருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். ஆனால் இறைவன் எங்களின் மீது காட்டும் அன்புக்கும் பரிவிக்கும் நாம் என்ன கைமாறு செய்கின்றோம்? காணிக்கையாக, பொருளாக, பொன்னாக கொடுத்து நாம் இறைவனை அன்பு செய்ய முடியாது. இறைவனிடம் நாம் முற்று முழுதாக செல்ல முடியாது. அதையெல்லாம் எதிர்பார்ப்பவர் இல்லை இறைவன். நாம் நமக்குள் ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு நேர்த்தி வைக்கின்றோம். நேர்த்தி வச்சு இதை செய்கின்றோம், உமக்கு இதை செய்கின்றோம், ஆண்டவரே எனக்கு இதை தாரும், இயேசுவே எனக்கு இதை தாரும், நீர் இதை தந்தீரென்றால் நான் இதை செய்வேன் என்று எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இறைவன் அதை எதிர்பார்ப்பதில்லை. நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு அன்பு செலுத்தும் போது நாம் அவருக்கு ஒரு நன்றி கூறுபவராக இருக்க வேண்டும். அவரை துதித்து பாடுபவராக இருக்க வேண்டும். அவரை புகழ வேணும், போற்றி புகழ வேணும். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். நீ உனக்கு வேண்டியதை நான் செய்வேன், நீ பிறருக்காக வாழ என்று இறைவன் சொல்லி இருக்கின்றார். ஒரு சமயத்தில் கூட நான் ஒரு அன்னை தெரேசா என்ற ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஒருவர் அன்னை தெரேசாவை சந்திப்பதற்காக சென்றிருக்கின்றார். அவர் அன்னை தெரேசாவுடைய வருகைக்காக காத்திருந்த பொழுது நிறைய சகோதரிகள், அருட்சகோதரிகள் அங்கும் இங்குமாக நடந்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடையை பார்த்து, அவருடைய ஏழ்மையை பார்த்து அவர் வியந்ததாக சொல்லி இருக்கின்றார். தான் கை நிறைய நகைகளை அணிந்து கொண்டு, கழுத்தில் நிறைய நகைகளை அணிந்து கொண்டு அங்கு சென்று அவர்களை பார்த்த போது என்னுடைய மனம் மாறியது. அதன் பின்பு அன்னை தெரேசா வந்தவுடன் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். அன்று முதல் நான் நகைகள் போடுவதையெல்லாம் மறந்து விட்டு நிறுத்தி விட்டேன். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யத்தான் நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு பூரண மன திருப்தி இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் அன்னை தெரேசா மற்றவர்களுக்கு காட்டும் அன்பு. எத்தனையோ நோயாளிகளை தொட்டு அவர்களை கழுவுவதும் தொட்டு மருந்து போடுவதையும் பார்த்து நான் வியந்திருக்கின்றேன். அவருடைய அன்புக்கு முன்னால் வேற ஒன்றையும் நான் வேற ஒன்றையும் காணவில்லை. ஆகவே அன்பு பெரியது என்று சொல்லி இருக்கின்றார். அதே போல இன்று இயேசு நமக்கு இந்த வாசகத்தின் மூலமாக அன்பு பெரிது என்பதை காட்டியிருப்பார். ஆகவே நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்தவும், இறைவனை நாங்கள் துதித்து புகழ்ந்து வாழ்த்தி போற்றவும், இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனா பாலமொழி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மணிமோகன் அவர்களுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அன்னை மரியிடம் வேண்டுவோம். அருள் நிறை மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவர்.
அச்சேஷ்டமரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது பொழுது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. அடுத்து உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாடல் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்படியே அன்பிச்சாவோதி தோப்பாளி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நான் உற்சாகமா இருக்கேன் சோதரி. நன்றி சோதரி. அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டு சுவனங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ஆணு தினமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வர்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா குடும்பங்களையும் மாட்டிக்கொண்டு லண்டனிலிருந்து ஈஜமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சகோதரி 636 என்று சொல்லிக்கொண்டு சங்கீத புஸ்தகம் 128 இறை வார்த்தைகள் 1 ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவரோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலிருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். ஆமென். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். தகப்பனே, மீண்டும் இந்த புதிய நாளத்திற்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வெளி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பா அவருடைய பிரசன்னம் பாதுகாப்பு கொண்டு சென்றிருக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், புறர் மூலம் எந்த பிரச்சனைகளோ ஆபத்துகளோ இந்த கொள்ளையின கூட அணுகாணும் ராஜா. எல்லோரும் உலகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கிறேன், வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி, வணக்கம் சார். நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த மீது ஸ்கிரிப்ட் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாட்டி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்ற வார்த்தை நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. தீ மூட்ட என்ற இந்த வார்த்தை எதிர்மறையானது அல்ல, மாறாக நேர்மறையானதும் நம்மை நோக்கக்கூடியதுமான வார்த்தைகள். இந்த தீ என்ற வார்த்தை இயேசுவை குறிக்கின்றது. இயேசு என்ற நெருப்பிடம் நாம் நெருங்கி வரும்போது பல வல்ல செயல்கள் நடக்கின்றன. நெருப்பின் முக்கியமான பணி எரிப்பது, அசுத்தத்தை எரித்து அழிப்பது. நமக்குள் இருக்கும் அசுத்தங்கள் நம் பாவங்கள் கரைகளை தீமூட்டி எரிக்கும் போது நமக்குள் ஒரு சுத்திகரிப்பு நிகழ்கின்றது. நாம் சமாதானமாக வாழ்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதை கவனத்தோடு கண்டுபிடித்து சாம்பலாக்குகின்றது. நமக்கு அமைதி அளிக்கும் அதேவேளை இந்த தீய சூழ்நிலையிலும் நாம் அமைதிக்கு இடையூறாக இல்லாமல் இருப்பதற்கான வழிகளையும் கற்றுத்தருகின்றது. இயேசு என்கின்ற ஒரு மனிதர் இந்த உலகத்தையே தன் வசப்படுத்த முடிந்தது என்றால் தனியொரு ஆளாக அல்ல, அவர் மூட்டிய தீ பற்றி எரிந்ததால் அந்த தீயின் தாக்கம்தான் இன்று நற்செய்தியாகி உலகெல்லாம் ஒளிச்சுடராக ஒளிர்கின்றது.
இன்று இந்த மண்டகத்திற்கு நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகின்றது. இந்த உலகில் விழுமியங்களும் மதிப்பீடுகளும் மறக்கடிக்கப்பட்டு அதிகாரமும் ஆணவமும் தான் தோன்றித்தனமும் நிறைந்திருக்கின்றது. பதவி இருந்தால் எப்படியும் ஆளலாம், எப்படியும் வாழலாம், ஏழை எளியவர்களை அடக்கி ஆளலாம் என்ற மனநிலையும் நிறைந்திருக்கின்றது. இத்தகைய தீய மதிப்பீடுகள் களையப்பட வேண்டும். உண்மையான இறையாட்சியின் மதிப்பீடுகளை எடுத்து வைக்கப்பட வேண்டும். இயேசு கொண்டுவர விரும்பிய மாற்றத்தை நாம் அவரோடு இணைந்தால் செயல்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லோருக்காகவும் இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேமிஸ்பிரிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மஜிதா மோமெண்ட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக தாயை பற்றிய சிந்தனை தான் வருகின்றது. மன்னிப்போடு எங்களுக்கு எல்லோருக்கும் தாய் தகப்பன் இருக்கின்றார்கள். இந்த உலகத்துல பிறந்த நாங்கள் தாய் தகப்பன் இல்லாம யாரும் இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவங்களோட வாழும் போது எங்களுக்கு அவங்களோட பாக்கியம், அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று எங்களுக்கு சின்ன வயசுல நாங்க அவங்களோட பாக்கியமாக கருதுவோம். ஒரு குறிப்பிட்ட வயசை அடைந்தவுடன் அந்த தாய் திருமணத்துல அடுத்தது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல அவங்க எதையாவது சுட்டி காட்டும் போது எங்களுக்கு சரியான கோபமா வரும். எங்களுக்கு நன்மைக்கு தான் செய்யறாங்க என்பதை எங்களோட அந்த பகுத்தறிவு மறைத்து விடும். எதுக்கு எடுத்தாலும் நாங்க ஏட்டுக்கு போட்டியாக காய்ச்சி கொண்டிருப்போம், சண்டை பிடிப்போம். இவ எனக்கு என்னத்துக்கு தான் உமாவா வந்த என்று நாங்க ஏசுவோம். அப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு பிறகு அந்த அந்த நிலையை கடந்து நாங்க திருமணம் என்ற கட்டத்துக்குள்ள போகும்போது அங்கு அவர்களை தள்ளி வைக்கக்கூடிய எல்லோரும் இல்லை, தள்ளி வைக்கக்கூடிய குழந்தைகளாகவும் மாறக்கூடியதாக காண்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நபிகளாரின் ஒரு கதிசை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சகோதரர் இருந்தார். அப்ப அந்த சகோதரர் அந்த தாயோட இளமையில இருக்கக்குள்ள நல்லா இருந்தா, திருமணத்துக்கு பின்பு அவர் வேறு விதமாக அந்த தாயை நடத்தக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அந்த பெண் அந்த மனைவியின் கதையை கேட்டுக்கொண்டு அந்த தாயை ஒதுக்கி வைத்திருக்கின்றார். சாப்பாடெல்லாம் அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த கழிவு சாப்பாடு தான் அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏதாவது வாங்கிட்டு வந்தா கடையல்ல வெளியில இருந்து பழங்கள் எல்லாம் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தா அந்த தாய் பார்த்து கொண்டிருக்கும் போது அவங்க சாப்பிட்டு போட்டு அவங்க சாப்பிட முடியாம வச்சு அந்த அழுகிற அந்த கனிகளை அந்த தாய்க்கு கொடுத்தார்களாம். அப்ப அந்த தாய் சொல்லவில்லை, எனது பிள்ளைதானே, இந்த மனதுக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டே அந்த தாய் இருந்திருக்கிறார். வெளியில சொல்லவில்லை, ஏனென்றா அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் அந்த தாய். அப்ப அந்த தாய்க்கு தகப்பன் இறந்து போட்டார். தாய் அங்குதான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த தாய்க்கு அந்த 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 மகனுக்கு சரியான வருத்தம் சாகுற தருவாயா போயிட்டு, ஏதோ ஒரு வருத்தத்துல அவர் தொண்டைக்குள்ள அவரோட சீவன், அவரோட உயிர் இருக்குது. அந்த நிலையில அவரோட சீவன் போகுதில்லையா, ஒரு 10-12 நாக்குடி இழுத்து கொண்டே இருக்குதாம். அவரோட உயிர் போகாம சரியா அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறாராம். எல்லோரும் இப்ப எங்கட மார்க்கத்துல பக்கத்துல நாங்க பிரார்த்தனை செய்வோம், துவாண்டு சொல்லுவோம், பிரார்த்தனை செய்வோம். களிமா பிறக்கும் போது அந்த களிமாவை சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற களிமாவை நாங்கள் பிறக்கும் போது பெற்றோர்கள் எங்கட காதுல ஊதுவார்கள், மரணிக்கும் போது எங்களுக்கு சொல்லித் தருவார்கள், நல்ல அடியார்கள் நாங்களே சொல்லுவோம் என்றொரு ஜாதிகம் இருக்கின்றது. அப்ப இந்த களிமாவை பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்லவில்லையா. அப்ப அவர வாய் முணுமுணுக்குதான், எனது தாக்கி செய்த கொடுமை, எனக்கு தாக்கி செய்த கொடுமை என்று அவர வாயில அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்குதாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராம், அவர்கள் தாய் அந்த ஒரு அறையில இருக்கிறார், அவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கேட்ட போது அவங்க தாய் வந்தவம், என்ன செய்திருந்தாலும் நீங்க வெளிப்படுத்த வேணாம், நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல, இல்லை அவர் நான் மன்னிக்க மாட்டேன் என்று தாய் சொன்னா. அவ்வளவு பயன் பண்ணிருக்கிறார் அந்த தாயை, மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அப்ப என்ன செய்த என்று கேட்டோன்னா அவர் செய்த கொடுமைகளை அந்த தாய் விவரித்திருக்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராம், ஒரு நெருப்பை மூட்டுங்க வாசல்ல, மூட்டி இந்த இவரை தூக்கி உயிரோட போடுங்க நெருப்புல என்று சொன்னாராம்.
சொல்லும்போது அந்த தாய் ஓடி வந்து அந்த மகனை கட்டிப்பிடித்து, யா அல்லாஹ், நான் இந்த குழந்தை என்ன செய்த பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன், அவரை மன்னித்து வைத்து அவருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு பிரார்த்தனை செய்தாராம். அது கொஞ்ச நேரத்தில் அதான் அவர உயிர் பிரிந்து போயிட்டுதான். அப்ப இதுல இருந்து நாங்க என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால், அந்த நாங்க அந்த தாய் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான். அந்த தாய் பெற்றோர்கள் மன்னிக்காதவரை நாங்க என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்க மாட்டான். எங்களுக்கு கொடுத்த பாக்கியம்தான் அந்த பெற்றோர்கள். அது எங்களுக்கு இருக்கும்போது விளங்காது. எங்களை தூக்கி கொண்டு நாங்க டாய்லெட் போயிருப்போம், எப்படியெல்லாம் நாங்க இருந்திருப்போம். எங்களை தூக்கி கொண்டு எறிஞ்சாங்களா, எங்கேயாவது ஒரு ஒரு காப்பகத்துல விட்டாங்களா? இல்லையே. எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலே இடுக்கி கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். 10 மாதம் வயிற்றுல சுமந்தது மட்டுமல்ல, எங்களை திருமணமாகி போன பிறகும் எங்களை விரும்புகிறவர் என்று சொன்னால் அது தாயாகத்தான் இருக்க வேணும், தகப்பனாத்தான் இருக்க வேணும். அவங்க 2 பேரையும் அந்த பாக்கியம் எங்களுக்கு இருந்தா நாங்க அதை நாங்க இழந்துடக்கூடாது. அது ஒரு சுவனத்துக்கு போற ஒரு பாதையாக இருக்கும். நாங்க தொழுது நோன்பு பிடிச்சு சக்காத்து கொடுத்து என்ன பிரயோசனம்? ஒன்றுமே இல்லை. அவங்கள நாங்க ஒரு ஒன்றுமே எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. எப்படிமா சும்மா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி வாப்பா இன்றைக்கு அவங்களோட தலையை தடவுங்க, அவங்கள கட்டி குடிங்க. அந்த பாக்கியத்தை நாங்க இழந்துட்டோம். அவங்க இப்ப எங்களோட உயிர் இல்லை. ஆனால் அவங்கள நினைச்சு தர்மங்கள் கொடுங்க, அவங்களுக்கான பிரார்த்தனை செய்யுங்க, அதுவே போதும் என்று கூறிக்கொண்டு அந்த பெற்றோர்களோடு இருக்கிற குழந்தைகள் இழந்துடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பஞ்சிராமம் என்றவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜானரேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் இஸ்லாமிய சிந்தனை தந்த மஜிதா முகமது உங்களுக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மிக்க 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 நன்றி. அழகாக உடம்பட்டு அழகாக செய்திருந்தீர்கள், பாடல்கள் இல்லாமலேயே. நாளைக்கு மும்மத பன்னிசை நேரத்தோடு உங்கள் பாடல்கள் தந்து கொள்ளலாம். ஒத்துழைத்த அத்தனை உறவுகள் உங்களுக்கும் மிக்க நன்றி. தோப்படிருந்த தாமரக்காவிற்கும் மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஈஸ்வரி அக்கா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை பார்த்து அவரும் எல்லாவற்றிலும் இணைய காத்திருக்கின்றார்கள். நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஏமலர் அவர்களுக்கும் வணக்கம், செல்வி அக்காவுக்கும் வணக்கம். வாங்கோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நிக்கிறதுக்கு ரெடி. அங்க ஒரு ஆள் வாங்குகிறார், இவ போறா அரசியலுக்கு. கோயிலுக்கு இரவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை.